குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்டு. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் பரவலான கனமழை வந்து பார்த்தீங்கன்னா பெய்து வருது. ஸோ இதையொட்டி வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து பார்த்தீங்கன்னா கனமழை எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்திற்கு தொடர் கனமழை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நாளை அந்த மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு அதிதீவிர கனமழை வந்து பார்த்திங்கன்னா காலை முதலே பெய்ய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ வானிலை ஆய்வு மையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டத்தும் காணக்கூடிய பலத்த இடியோட மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நாளை காலையிலே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கோவை, தென்காசி, தேனி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருப்பூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சைடில் மிதமான லேசான மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அதிதீவிர கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை நாளை அறிவிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால ஸ்டூடெண்ட்ஸு யாரும் வரி பண்ணிக்காதீங்க. தற்சமயம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அதிகாரப்பூர்வ அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் சைட்லேருந்து எதுவுமே கொடுக்கல. சப்போஸ் அப்டேட் பண்ணாங்கன்னா நான் அதை பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கோவை, தென்காசி, தேனி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாவட்டங்களுக்கும் ஏதாச்சும் கனமழை பெய்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அறிவித்தா அதையும் நான் உங்களுக்கு சேர்த்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா அப்டேட்டு. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா.